ராசியான கரங்களால கட் பண்ணுங்க சார். எனதருமை இந்த கிராமத்து சகோதரர்களே, மோட்டுவும் பத்துலுவும் அப்புறம் அவனோட நண்பர்கள் ஜட்காவும் கசிட்டாராமும் சேர்ந்து டிவி ப்ரொடியூசர் ஆகலான்னு நினைக்கிறாங்க. இவங்க நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காகவும் விதவிதமான ப்ரோக்ராம்ஸ ஷூட் பண்ண போறாங்க. அப்புறம் அதை நம்ம லோக்கல் கேபிள்ல போட்டு காட்ட போறாங்க. இவங்களோட எல்லா ப்ரோக்ராமும் சூப்பர் ஹிட் ஆகணும். நிச்சயமா ஹிட் ஆகும். ஏன்னா இவங்க கூட என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஆக்டர் இருக்காங்கல்ல. நான் இவங்களோட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஹீரோவா நடிப்பேன். என்னடா கூட்டம் பண்ணிக்கிறீங்க? என்ன மாதிரி இங்க யாராவது ஆக்ட் பண்ண முடியுமா என்ன? என்னோட ஆக்டிங்ல இருந்து ஒரு சாம்பிளை காட்டுறேன் பாருங்க. நான் தனியாள் இல்ல, என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அது நான் ஒண்ணும் யாருக்கும் குறைஞ்சமல்ல. இப்ப பாருங்க என்னோட நடிப்பு திறமைய. வாங்க 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 வாங்க, சுட சுட உங்களுக்காக சமோசா. ஆனா ஒரு விஷயம், என்னைக்கும் யாருக்கும் கடனா சமோசா தர மாட்டேன். அத மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. அண்ணாச்சி வாங்க வாங்க, ஜாலியா வந்து சமோசா சாப்பிடுங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் கேஷையும் கொடுங்க. மோட்டு, இப்ப நீயே சொல்லு, என்னோட ஆக்டிங் தான் சிறந்ததா இருக்கு இல்லையா? நீ எதுக்கு பயப்படாத, தைரியமா சொல்லு. சொல்லு 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 சொல்லு. நான் தானே சிறந்த ஆக்டர். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மோட்டு பத்துலோ, நீ சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுல? அதை விடு, முதல்ல என் ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லு. யோ, ஒழுங்கு மரியாதை நீ போய் டீ போட ஆரம்பியா. அடோ, நீ முதல்ல வாய மூடு, இல்லனா பாக்ஸிங் பண்ணு. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் வேலையை பாருங்க. நான் இங்க ஆக்டிங் பண்றேன். என்ன எங்க இருந்து போக சொல்றீங்களா? நீங்க நடிக்க போறீங்களா? என்ன பண்ண பாருங்க. மோட்டோ, அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னால ஜம்ப் ஆயிடு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாக்ஸரை மட்டும் ஹீரோவா நடிக்க வைக்கலன்னா நம்மள கொன்னா போடுவான். சிங்கத்தை மட்டும் ஹீரோவா போடலன்னா நம்மள ஜெயில போட்டுருவான். அந்த டீ கடை மண்டையிட ஹீரோவா போடலன்னா நம்மளுக்கு சமோசாவே தர மாட்டான். இதுக்கெல்லாம் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கஜா கஜா, நம்ம நிலைமை எப்படி தெரியுமா? அந்த பக்கம் புலி, இந்த பக்கம் போதல, நடுவுல வேற ஓனா உட்கார்ந்து இருக்குது. பத்துலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? நம்ம ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன தெரியுமா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். அவங்க பண்ற சேட்டையை அவங்களுக்கே தெரியாம எடுக்கிற மோட்டோ. இது எல்லாத்தையும் கேமராவை பதுக்கி வச்சு எடுக்கிறோம். நாம எடுக்கிறது அவங்களுக்கே தெரியாத மோட்டோ. அதை எல்லாத்தையும் நாம லோக்கல் டிவில போட்டு எல்லாத்துக்கும் காட்டலாம் மோட்டோ. உன்னோட இந்த ரகசிய ஷூட்டிங் ஐடியா சூப்பரா. யாருக்கும் காசு கொடுக்க வேணாம், செலவும் கிடையாது. கம்பெனி ஒரு காசை செலவு பண்ண வேணாம். அட மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்குங்க. நாங்க ஒரு டீம். நாம வெவ்வேறு ஆளுங்களா ரகசியமா ஷூட் பண்ணலாம். ஓகே? நான் நடிக்க மாட்டேனா? எனக்கு நடிப்பு தெரியாது. நான் எப்படி நடிப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ஹீரோ. ஷூட்டிங் பண்ணுங்க. எங்க இருந்து சில வித்தியாசமான சீன்களை ஷூட் பண்ணலாம் மோட்டோ. இந்தா வாங்கிக்க. விடமாட்டேன். ஐயா, இந்தா, நான் தான் ஹீரோ. சொல்லிட்டேன், இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். நான் தான் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோ. புரிஞ்சுதா? ஓ யம்மா, போ இங்க இருந்து போ. சொன்ன கேளு, போயிடு. இல்லைன்னா சும்மா இருக்க மாட்டேன் உன்னை. போயிடு. ஐயோ, காப்பாத்துக்க. இப்ப எதுக்கு பின்னாடி வந்துருக்க? போங்கறல்ல, போயிடு. போக மாட்டியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. வேணா, சொன்ன கேளு. என்னையே பயப்படுத்தியா நீ? உன்னை என்னால திருப்பி அடக்க முடியல மோட்டோ. ஷோ, அமைதியா இரு மோட்டோ. இந்த விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச எலி மேல இருக்கிற கோவத்தெல்லாம் நம்ம மேல காட்டுவான். டேய் மண்டையா, அந்த ஆளுக்கு நாம சிரிக்கிறது எப்படிடா கேட்கும்? அவன் தான் உள்ள இருக்கான்ல. அது மட்டும் இல்லாம அவன் எலிக்கு பயந்து கத்திக்கிட்டு இருக்கான்டா. அவருக்கு 1500 வந்துட்டாரு. இல்ல 1000. நான் வெளியே வந்துட்டேன்டா. இப்ப ஓ முன்னாடி தான் நிக்கிறேன். ஆனா இனிமே நீ என் முன்னாடி நிக்கவே முடியாது. வேணாம் சார். எங்கிட்டே விளையாடு காட்டுறீங்களா? பின்னாடி என்ன கடிக்கிற மாதிரி இருக்குடா. என்னன்னு பாடுறாங்க.
முடியல முடியல. மோட்டோ என்ன கடைசியில நீ ஆட ஆரம்பிச்சிட்ட, என்னாச்சு? என்னன்னு தெரியல, பின்னாடி ஏதோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆஹா, முடியல, என்னன்னு பாரு. முடியல, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு. ஜட்காவோட இந்த ப்ரொஜெக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு மோட்டோ. அட அங்க பாரு மோட்டோ, சிங்கம் சார் ஆன் தி வேல வந்துகிட்டு இருக்காரு. இப்ப அவரை வச்சு சில படங்கள் எடுக்கலாம். நீ கேமராவை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. திடீர்னு ரோட்ல எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்துச்சு? இதை எடுத்து ஓரம் போடணுமே, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? அத கடவுளே, இது பெரிய பாறையா இருக்கு. இதை என்னால டச் கூட பண்ண முடியல. என்ன தொடாத, நான் ஒரு பூதம். ஐயோ சாத்தானா, பூதமா? வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் பாக்குறேன். சாரி சாரி, வெரி சாரி. நான் வழி தவறி வந்துட்டு என்ன மன்னிச்சிருக்கேன். அப்படி போக முடியாது, என் கூட நீ விளையாடி ஆகணும். வேணாம், என்கிட்ட வராத. சொன்னா கேளு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன வம்பு சண்டைக்கு இழுக்காத, நான் ரொம்ப பாவம். வேணாம், விட்டு. பத்துலங்க தானே இன்ஸ்பெக்டர், அது இவ்வளவு பயந்தா கொள்ளையா இருக்கான். இவனெல்லாம் எப்படி தான் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எடுத்தாங்களோ தெரியல. எந்த ஒரு திருடங்க கிட்ட இருந்து உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு இப்ப காட்டட்டுமா? போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லு, வேணுமா சொல்லு. வேண்டாம் சார், வேண்டாம் சார், சிக்கன் சார், இதுவே ரொம்ப டூ மச். சீக்கிரமா நாம போய் டீ சாப்பிடலாம். பூதங்கள் டீ எல்லாம் சாப்பிடாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு. எனக்கு சூடா சமோசா வேணும். நல்லா ஞாபகம் இருக்கு, நான் மனுஷனா இருக்கும் போது இதே மண்டே கிட்ட வந்து டீயும் சமோசாவும் சாப்பிட்டிருக்கேன். வாய மூடு மோட்டோ, அந்த எரிஞ்ச காதுல விழுந்தா நம்மள விட மாட்டான். அடே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? உங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன். நெல்லுங்க. கோபப்படாத மண்டையா, சும்மா விளையாட்டுக்காக தான் இப்படிலாம் பண்ணோம். இல்ல என்ன விஷயம்னு விளக்கமா சொல்லு. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஓஹோ, தேங்க்யூ தேங்க்யூ. முறையா எங்களை விளக்கமா நீங்க விளக்கம் கேக்குறீங்க. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி சூடா சமோசா கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். அட, சமோசாவையும் டீயையும் உங்களுக்கு தராம வேற யாருக்கு தர போறேன்? கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துரு. மண்டையா, ஏதோ துணி கருகிற வாசனை வரல. அப்படியா? ஆனா என்னோட பொருள் எதுவும் இல்ல, உன்னோட தான் எரியுது. நண்பர்களே, இப்ப நம்மளுடைய ப்ரோகிராம் வர போகுது. நம்ம ப்ரோகிராமோட டைட்டில் என்ன தெரியுமா? யாரும் தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு இதுல என்னன்னா பாருங்க, உங்க எல்லாரையுமே நாங்க ஹீரோவா தான் நடிக்க வச்சிருக்கோம். ஆனா நீங்க எப்படா ஷூட்டிங் எடுத்தீங்க? அட நண்பா, நாங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ஷூட்டிங் பண்ணோம். ஒரு குரூப்ல மோட்டுவும் பத்துலுவும் உங்களை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு குரூப்பான நானும் கஜகஜாவும் சேர்ந்து மத்தவங்கள ஷூட் பண்ணோம் இல்லையா? ஏய், என்ன மேலடா பண்ணிருக்கீங்க? உங்களோட சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. ஏய், நீங்க என்ன ஹீரோவா இல்ல ஜீரோவாக்கிட்டீங்க. இந்தாங்க, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. ஐயோப்பா, வேண்டாம். எஸ்கேப். இல்ல கேமரா
அட நண்பர்களே, கோபப்படாதீங்கப்பா. இந்த ஷோவோட பேரை தான் கேட்டீங்கல்ல, யாரும் தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் வெறும் தமாஷ்க்கு. இப்ப நானும் கஜகஜாவும் சேர்ந்து ஷூட் பண்ணதை உங்களுக்கு போட்டு காட்ட போறோம். பாருங்க பாருங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா. அட தப்பா நினைக்காதப்பா, இதெல்லாம் வெறும் தமாஷ்க்கு.